10 மாவட்டத்திற்கு பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்பு. கடந்த 24 மணி நேரத்திலும் ஒரு சில இடங்களில் பரவலாக கனமழை தொடர்ந்தது. அதே போல இன்றைக்கும் பரவலாக மழை தொடரும். ஏற்கனவே நம்ம சேனலில் முன்னறிவிக்கப்பட்டபடி மழை பொழிவு பரவலாக சில மாவட்டங்களில் பதிவாயிட்டிருக்கு. குறிப்பாக தென் தமிழகத்தை விட வட தமிழகத்தில்தான் தீவிரமான மழை பொழிவு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். நேற்றைய வானிலை அறிக்கையிலும் அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்குமே கூட தென் தமிழகத்தை விட வட தமிழகத்தில் தான் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்தெந்த மாவட்டங்களில் எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாகும் என்பது குறித்து மிக தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள். நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை மிக தீவிரமாகவே பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். ஆனால் சில மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் இரவு நேரங்களில் தொடர்ந்து நீடிக்க போகுது. அதனால தயார் நிலையில் இருந்துக்கோங்க, தயாராக இருந்துக்கோங்க. கண்டிப்பாக நமக்கு கனமழைக்கான வாய்ப்புகள் இரவு மற்றும் நள்ளிரவில் நிச்சயமாக இருக்க போகுது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு சில மாவட்டங்களில் மாலை நேரங்களில் மழை தொடங்கும். ஒரு சில மாவட்டத்தில் இரவு நேரங்களில் மழை தொடங்கி இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். முதலாவதாக கனமழை வாய்ப்புள்ள மாவட்டங்கள் கடலூர் மாவட்டம். கடலூர் மாவட்டத்தில் வேப்பூர், திட்டக்குடி, பெண்ணாடம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், கடலூர் மாவட்டத்தின் நகர பகுதிகளிலும், சிதம்பரம், புவனகிரி, பரங்கிப்பேட்டை, குறிஞ்சிப்பாடி இது போன்ற இடங்களிலும் பரவலாக அவ்வப்போது மிதமான மழையும் சில நேரங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள் நல்ல மழை கிடைச்சிருக்கு. இன்றைக்கும் விழுப்புரம் போன்ற மாவட்டங்களில் மழை கிடைக்கும். திண்டிவனம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்திலும் பரவலாக கனமழை பதிவானது. இனி அடுத்து வரும் நாட்களும் திண்டிவனம், செஞ்சி, அந்த விழுப்புரம், தெற்கோயிலூர், மடப்பட்டு, மரக்காணம் இது போன்ற இடங்கள், விக்கிரவாண்டி, மயிலம் இது போன்ற பல்வேறு பகுதிகளிலும் விழுப்புரம் மாவட்டம் தொடர்ந்து நமக்கு கனமழைக்கான எச்சரிக்கைகள் நிச்சயமாக இருக்க போகுது. அடுத்ததாக செங்கல்பட்டு மாவட்டம், மதுராந்தகம், மேல்மருவத்தூர், அதே போல கூடுவாஞ்சேரி, மறைமலை நகர், அதே போல கேளம்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், கடலோர பகுதிகள் மற்றும் கடலொட்டி இருக்கக்கூடிய மகாபலிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் என பல்வேறு பகுதிகளிலும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் கணிசமாக மழை தீவிரம் அதிகரிக்கக்கூடும். காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர், உத்திரமேரூர் மற்றும் குன்றத்தூர் போன்ற இடங்களிலும் பரவலாக கனமழை விட்டு விட்டு பதிவாக வாய்ப்பு. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் இன்றைக்கும் தொடர்ந்து மழை பொழிவுகள் எதிர்பாருங்க. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் களவாய், செம்மேடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். நீலகிரி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும், கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை நிச்சயமாக பதிவாகும். நீலகிரி மாவட்டத்தில் எந்தெந்த இடங்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தெற்கு பகுதிகளிலும் மேற்கு பகுதிகளிலும் அவலாஞ்சி, கோத்தகிரி, குன்னூர், உதகமண்டலம் இது போன்ற இடங்களில் கணிசமாக மிதமானது முதல் கனமழை வரை பகுதியாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு நீலகிரியிலும், கோயம்புத்தூரில் வால்பாறை, சோலையாறு, சின்ன கல்லாரிலும் மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்பாக இருக்கும். கோயம்புத்தூர் நகர பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். அடுத்ததாக மிதமான மழை பொறுத்தவரை, ஏன்னா கனமழை சில மாவட்டங்கள் இருக்குது, அதே மாதிரி மிதமான மழையில் ஒரு சில மாவட்டங்கள் இருக்குது. எந்தெந்த பகுதிகளில் மிதமான மழை இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதாக வட சென்னை மற்றும் தென் சென்னை பகுதிகள். சென்னை முழுவதுமாக மழை கிடைக்கும். ஓரளவு மிதமான மழையாவது குறைஞ்சபட்சம் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, பழவேற்காடு, பள்ளிப்பட்டு, திருவள்ளூருடைய நகர பகுதிகள் எல்லாமே நமக்கு மிதமான மழை கிடைக்கும். சேலம் மாவட்டம், குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர், தலைவாசல், சின்ன சேலம் இது போன்ற இடங்களில் பகலில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சேலத்தினுடைய நகர பகுதிகளில் மட்டும், அதாவது சேலத்தினுடைய நகர பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம், தியாகதுர்கம், உளுந்தூர்பேட்டை, சின்ன சேலம், சங்கராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அவ்வப்போது மிதமான மழைக்கான வாய்ப்பும். புதுச்சேரியில் இரவு அல்லது நள்ளிரவில் தான் நமக்கு மழை வரும். மாலை நேர மழை வாய்ப்புகள் புதுச்சேரியில் கிடையாது. ஒன்று இரவு நேரங்கள், அப்படிலாம் நள்ளிரவு நேரங்களில் புதுச்சேரி பகுதிகளில் பரவலாக மழை தீவிரம் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் குறிப்பாக நமக்கு ஒரு சில இடங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் கிடைக்கும். திருவண்ணாமலை பகுதிகளில் கீழ்பெண்ணாத்தூர், அவலூர்பேட்டை, செங்கம், செய்யாறு, சேத்பட்டு, ஆரணி, போலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக இடியுடன் கூடிய
லேசானது முதல் மிதமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கக்கூடும். திருவண்ணாமலை மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பொழிவுகள் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். அறிவிக்கப்படாத மற்ற மாவட்டங்கள் நிறைய இருக்குங்க. ஏகப்பட்ட மாவட்டங்கள் இப்போ நம்ம சொல்லலை. அறிவிக்கப்படாத மற்ற மாவட்டங்களில் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கே தெரியும் எந்தெந்த மாவட்டங்கள் அறிவிக்கலைன்னு. கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், அதே போல் வேலூர் மாவட்டங்கள், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தேனி, தென்காசி, இங்கே எல்லாம் மழை பொழிவு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. பகல் நேர வெப்பநிலை கணிசமாக அதிகரிக்கக்கூடும். உஷாராகிடுங்க. மழை வாய்ப்புன்னு எடுத்துக்கிட்டே இப்போ சொன்ன பகுதிகளில் தான் நமக்கு மழை பொழிவு இருக்கும். அப்படியே அதிகபட்சம் டெல்டா மாவட்டத்தில் புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூரில் வேணால் லேசானது முதல் மிதமான மழை பகுதியாக பதிவாகலாம். மற்றபடி பெரும்பாலான மாவட்டங்களில் மழையினுடைய தீவிரம் குறைந்தே காணப்படும். அறிவிக்கப்படாத மற்ற மாவட்டங்களில் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இனி வரும் நாட்களில் வட தமிழகத்தில் மட்டும் ஒரு சில இடங்களில் பரவலாக மழை தொடர்ந்து ஆங்காங்கே பதிவாகும். வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி போன்ற வட தமிழக மாவட்டங்களில் மட்டும் கனமழையும், மற்ற இடங்கள் மிதமான மழை வாய்ப்பு. வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம் போன்ற இடங்களில் சில சமயங்களில் மிதமான மழை பொழிவு அல்லது ஒரு லேசான மழையாக இருக்கும். தருமபுரி மாவட்டம் பொறுத்த வரைக்கும் பகல் நேர வெப்பநிலை மீண்டும் அதிகரிக்க வாய்ப்பு. தொடர்ந்து பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 39.5 டிகிரி செல்சியஸாக பதிவாயிருக்கு. இது கடந்த சில நாட்களை விட இன்னும் மிக மோசமான ஒரு வெப்பநிலைக்குள்ளே போயிட்டு இருக்கிறோம். மே மாதத்தில் நமக்கு வெயில் பதிவாகிற மாதிரி 39-40 டிகிரி செல்சியஸ்னு பதிவாயிட்டு இருக்கு. இயல்பிலிருந்து கூடுதலாக 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தமிழகம் போய் கொண்டிருக்கு. எங்கே போய் முடிய போகுதோ தெரில ப்ரோ, பயங்கரமாக வெயிலாக இருக்குது, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படிலாம் கேட்குறீங்க. இனி வரக்கூடிய வருஷங்களிலும் வரக்கூடிய மாதங்களிலும் வெப்பநிலை இனிமேல் இப்படி தாங்க இருக்கும். வெயிலும் அதிகமாக இருக்கும். அதே சமயங்களில் மழையினுடைய தீவிரம் பார்த்தீங்க அப்படின்னா மிக மோசமானதாக இருக்கும். வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகி தொடர்ந்து தமிழகத்தை மிரட்ட தொடங்கும். இதுவரை பார்த்திராத அளவு மழை பொழிவுகளும் நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்க முடியும். எந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் தொடர்ந்து தீவிரமாயிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு மழை பொழிவுகளும் மிக மிக அதிகமாக தீவிரமாகும். பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான சாதகமான சூழ்நிலையும் கண்டிப்பாக உருவாகும். அதனால் எந்த அளவுக்கு வெயில் மிக அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு மழை பொழிவும் தமிழகத்திற்கு மிக அதிகமாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவு செங்கல்பட்டு 6 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. திண்டிவனத்தில் 3 சென்டிமீட்டர், சோழிங்கநல்லூர் 3 சென்டிமீட்டர், ராணிப்பேட்டை 2 சென்டிமீட்டர், திருத்தணி 2 சென்டிமீட்டர், விரிஞ்சிபுரம் 2 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி 1 சென்டிமீட்டர், செய்யார் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாகியிருக்கிறது. ஆகவே இத்தனை பகுதிகளில் பாருங்கள் மழையினுடைய தீவிரம் தொடர்ந்து எதிர்பார்க்க முடிகிறது. மழையும் பதிவாகியிருக்கிறது. இனி அடுத்து வரும் நாட்களிலும் பரவலாக இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். இடைவிடாத ஒரு மழை பொழிவும் தமிழகத்தில் நிச்சயமாக தீவிரமடையும்.